ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு ட்ரம்ஸ்டிக் கோகோனட் கறி எப்படி பண்ணான்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாமா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒரு 4 காய் எடுத்து க்ளீன் பண்ணி வேணுங்கிற அளவு சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பாருங்கள் 2-3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் 2 வெங்காயம் வச்சுருக்கேன். கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலை ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, முருங்கைக்காய் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, தேங்காய், கொஞ்சம் சீரகம் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வடை சட்டியில் கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வதக்கிக்கலாம். எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்னரில் கேரட் கூட மஷ்ரூம் தாளித்து விட்டுருக்கேன். முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கலந்து வெந்துருச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் சீரகத்தை அது கூட ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் அதெல்லாம் கலந்து நல்லா வெந்துடுங்க. பாருங்கள், தேங்காய் அரைச்சி விட்ட முருங்கைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் கறியை ரைஸ் கூட சாப்பிட போகிறேன். கூடவே கேரட் அண்ட் மஷ்ரூம் பொரியல் வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.